மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். துறைமுகத்துல வாயு கசிவு ஏற்பட்டிருந்த நிலையில இப்ப சுற்றுச்சூழல் ஆய்வக வாகனங்கள் ஆய்வுக்காக வருகை தந்திருக்கிறதா முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காற்றின் தரத்தை ஆய்வு செய்ய நடமாடும் சுற்றுச்சூழல் ஆய்வக வாகனங்கள் தற்பொழுது துறைமுகத்திற்கு விரைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சசிதரன் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். சசிதரன், எத்தனை வாகனங்கள் இப்ப ஆய்வுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? சென்னை துறைமுகத்தினுள்ள ஏற்பட்ட வாயு கசிவின் காரணமாக தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் வாகனங்கள் வரவைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நடமாடும் சுற்றுச்சூழல் ஆய்வகம் என்கிற வாகனமும், நடமாடும் காற்று தர கண்காணிப்பு நிலையம் என்கிற, அதாவது மொபைல் யூனிட் என்று சொல்கிற இந்த வாகனமும் சென்னை துறைமுகத்தின் போர் நினைவு சின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த 10வது நுழைவாயில் உள்ள இந்த வாகனங்கள் சென்றிருக்கிறது. குறிப்பாக இந்த போன்று வாயு கசிவு ஏற்பட்டால் இந்த வாகனங்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். 24 மணி நேரம் அதே இடத்தில் இருந்து இந்த காற்றின் தரம் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். இந்த காற்றின் உள்ள தரத்தில் வாயு கசிவு இன்னும் இருக்கிறதா அல்லது அந்த அளவுகள் என்பது குறித்தான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 3 நாட்களுக்கு பின்பு மீண்டும் இந்த சோதனையானது ஒரு தடவை மேற்கொள்ளப்படும். அப்போது, அதாவது முதல் விபத்து ஏற்பட்ட நாளில் இருந்து 3வது நாள் இந்த காற்றில் வாயு கசிவு இல்லதா என்பது குறித்தான சோதனைகள் முழுவதுமாக மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பின்புதான் 7 நாட்கள் கழித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்படும். முழுவதுமாக இந்த காற்றின் தரத்தில் வாயு கசிவு உள்ளதா அல்லது அது முழுவதுமாக கரைந்து விட்டதா என்பது குறித்தான தகவல்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்படும். தற்போது இந்த வாகனங்கள் உள்ளே சென்றிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த சென்னை துறைமுகத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் கொடுக்கப்பட்ட இந்த கடிதத்தை வைத்து அவர்கள் முழுமையான அனுமதி கொடுக்கப்பட்ட பின்னர் இந்த ஆய்வுகள் தொடங்கும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.